சும்மா எத்தனை பாட்டு சொல்லி இருப்பாங்க. கனெக்ட் பண்ணீங்களா? அவர் உரை பேசினா தானே அவ்வளவும் பாட்டுத்தான். ஒரு 50 பாட்டாவது சொல்லி இருப்பாங்க. 50 பாட்டும் மரபு கவிதை தான் என் பேச்சு முடிச்சு வச்சு. 50 பாட்டுல ஒரு பாட்டாவது புது கவிதை வந்துச்சா? அத்தனை தேவர் குரலாட்டி, திருவாசகம் சூட்டி, மூவர் தமிழோதி, 4000 பாடி, தாவடங்களாக சங்க தமிழறிந்து, காவிய மாமணியாம் கம்பன் முடிகவித்து, தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி, ஆதி உருக்கும் அருட்பாவால் அரிச்சித்து, கூவி திருப்புகளை கூத்தாடி தஞ்சலிட்டு, தேவாதி தேவனருள் சேர்ந்துடுவோம் எம்பாவாய் சொன்னாங்களா? சந்ததியா? அந்த பாட்டும் மரபுக்கவி. தேவர் குரல் திருக்குறள் 1330 பாட்டு குரல் பண்பா, அதுவும் மரபுக்கவி. திருவாசகம் 658 பாட்டு அற்புதமான விருத்தங்கள் வெண்பாக்கள், அதுவும் மரபுக்கவி. மூவர் தமிழ் தேவாரம் அத்தனை பாட்டும் மரபுக்கவி. 4000 திவ்ய பிரபந்தம் அத்தனையும் மரபுக்கவி. கம்பராமாயணம் 10,000 பாட்டு அற்புதமான விருத்தங்கள். தேவர் குரலாட்டி, திருவாசகம் சூட்டி, மூவர் தமிழ் ஓதி, 4000 பாடி, தாவடங்களாக சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் கூறா ஆசிரியப்பா. ஜப்பானுக்கு ஒரு கவிஞர் போயிருந்தார். நம்ம ஊருக்காரர், மதுரைக்காரர், டாக்டர் தமிழண்ணன். அதுக்கத்தான் சொல்றேன். ஜப்பானுக்கு போயிருந்தார். ஜப்பான்ல ரயில்ல உட்கார்ந்து இருக்கார். ஜப்பான் ரயில்ல பாட்டு எழுதி போட்டிருக்காங்க, வெவ்வேறு மொழி அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஜப்பானிய மொழியில. ஒரு பாட்டு டாக்டர் தமிழண்ணன் அசந்து விட்டார். அட, இந்த பாட்டு ஜப்பான்ல ரயில்ல எழுதி போட்டிருக்காங்களே, நம்ம ஊர்ல கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. என்ன பாட்டு தெரியுமா? யாயும் ஞாயிலும் யாரா இல்லையோ. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பரவாயில்லையே. ஜப்பான் ரயிலை விட நம்முடைய அறிவு மிகச்சிறந்தது. யாயும் ஞாயும் யாரா இல்லையோ, எந்தையும் நொந்தையும் எம்முறை தேவை. அப்புறம் யானும் நீயும் எம்மொழி அறி, செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் ஒன்றுதான் கலந்தனவே. ஜப்பான் எழுதி போட்டுட்டாங்க. சங்க இலக்கியம் மரபு கவிதையா இல்லையா? அத்தனை பாட்டு சங்க தமிழ். திருமந்திரம் 3047 பாட்டு அத்தனையும் மரபு கவிதை. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? திருமந்திர பாட்டு யாருக்காவது ஒண்ணு தெரியுமா? கையை தூக்க. திருமந்திரம் ஒரு பாட்டு யாராவது இங்கே இல்லை, அங்க என்ன உங்கள்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னு அப்பவே அந்த அவர் சொல்லிட்டு போனாரா? நமக்கு மட்டும் விட்டுடுங்க. திருமந்திரம் ஒரு பாட்டு தெரியுமா? ஒரு வரி சொன்ன. சிவ சிவ என்கிறார் தீவினையாளர். தெரியுமா அந்த பாட்டு? அன்பு சிவமிரன் என்பர் அறிகிறார். ஏன் சொல்றேன்? ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். ஒருத்தட்ட கேட்டேன், டேய், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் யாரா சொன்னா? அறிஞர் அண்ணா சொன்னார். டேய், அதுக்கு முன்னாலே திருமூலர் திருமந்திரத்துல 3000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரா? ஒன்றே குலமும் ஒருவனே இல்ல, நன்றே நினைவும் நமனில்லை நாடுவே. இந்த பாருங்க, நல்லா கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பாட்டு நேரத்துல இப்படி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள். இந்த வகுப்பை அமைத்த நம்முடைய தமிழக அரசுக்கு பாராட்டுகள். என்ன? ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். கொஞ்சம் கூட வாங்கினேன். இதுல எத்தனை எழுத்து இருக்கு சொல்லுங்க? உள் எழுத்தை விட்டுருங்க. ஓ, இன், ரே, கு, ல, மும், ஓ, ரு, வ, நே, தே, வ, ஏன், நும். எத்தனை வரி? எத்தனை எழுத்து? என்னங்க? 12. 12 எழுத்து. 12 எழுத்து. திருமந்திரத்திலே எந்த பாட்டை எடுத்தாலும் ஒவ்வொரு வரியிலும் ஒற்றெழுத்தை நீக்கி எண்ணினால் 12 எழுத்துக்கள் வரும். 3047 பாட்டுக்கு இது கட்டளை. சில பாட்டு மட்டும் நடுவில் கொஞ்சம் மாறும். அது
ஏத்திலிருந்து எடுத்து எழுதுனால வந்தது தப்பு. ஒன்று சொல்லுவாங்களுக்கன்னா அன்பு சிவமிரன் என்பர் அறிகிறார். அதான் சரியான பாடம். அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிகிறார் சொல்லக்கூடாது, சேர்த்து சொல்லணும். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தது. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எண்ணி பாருங்க, 12 எழுத்து சரியாக அத்தனையும் மறந்துகிறது. என் தலைப்பு முடிஞ்சு வச்சுல்ல, 4 செய்தி மட்டும் சொல்றேன். நெல்ல சேர்ந்தா என்ன கோவிச்சுக்கூடாது. 4 செய்தி மட்டும் சொல்றேன். நான் ரொம்ப அதிகமாலாம் சொல்லலை. நான் ஒழுங்கா தமிழ் படிக்காதேன். நான் படிச்சது பூரா அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங், எம்காம், எம்ஃபில் படிச்சது பூரா வணிகம். அதையெல்லாம் இப்ப தூக்கி போட்டுவிட்டு வயிற்றுக்காக படிச்சதை விட்டுவிட்டு மனசுக்காக படிக்கிற தமிழுக்கு பின்னால இப்பதான் உட்கார்ந்து இருக்கிறேன். அது வயிற்றுக்காக படிச்சது. 4 செய்தி தான் சொல்ல போறேன். முதலாவது செய்தி எல்லாம் மரபு கவிதை. அனுபவிக்க முடியுமா முடியலையான்னு பாருங்க. ராமநாதபுரம் சீமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமநாதபுரத்திலே ஒரு மகாராஜா பாஸ்கர சேதுபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ்கர சேதுபதி மகாராஜா தான் விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்புற பொழுது 500 ரூபாய் கொடுத்தவர். என்னைக்கு 1893 ஒட்டி 500 ரூபாய் கொடுத்தார். 500 ரூபாய்க்கு கட்டடமே கட்டிக்கிறாங்க சேதுபதி. மற்றவங்க எல்லாம் 750 ரூபாய், பல பேர் ஆளுக்கு 60 ரூபாய் போட்டு 1500 மாணவர்கள் 750 ரூபாய் தர மகாராஜா பாஸ்கர சேதுபதி மன்னர்